அன்பான மக்களே, நம்மளோட மகாநதியில வந்துட்டு நம்மளோட விஜய், காவேரி இருக்காங்க இல்லையா? அவங்க 2 பேருமே வந்து நம்மளோட ஜியோ ஹாட்ஸ்டாருக்கு வந்து செம்மையா வந்து விளம்பரத்தில வந்து சூப்பரா வந்து பண்ணியிருந்தாங்க. அதில சூப்பரா வந்து நம்மளோட விஜய் வந்து பேசியிருந்தாரு. அவ்வளோ நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. செம்ம க்யூட்டா பயங்கரமா இருந்தது. அதே டைம்ல வந்து நம்மளோட ஈவினிங் சாயந்திரமா வந்து நம்ம பிரவீன் சார் வந்து ஒரு செம்ம போஸ்ட் போட்டிருந்தாரு. இன்னைக்கு அழகா வந்து காவேரி அந்த ரேடியோ டேப் ரெக்கார்டை வச்சுட்டு, அதுக்கப்புறமா வந்து ரோஸ் கையில வச்சுட்ருக்கிற மாரி ஒரு செம்ம போஸ்ட். அது எப்போ டெலிகாஸ்ட் ஆகும்னு சொல்லி தெரியல. ஆனா, இந்த போஸ்ட் செம்மையா இருந்தது அப்படின்னு சொல்லணும். ஆனா, காவேரியோட இன்னைக்கு விஜய், அதாவது நிவின் காவேரி பேசினதுலேருந்து கொஞ்சம் எடுத்தோம் அப்படின்னா, அங்க வந்து கொஞ்சம் காவேரி வந்து மனசு விட்டு பேசுனாங்க அப்படிங்கிறதான். அந்த இடத்துல ஏன் அவங்க அத பேசணும் அப்படின்னு சொல்லி தெரியல. கண்டிப்பா எனக்கு அந்த இடத்துல கேள்வி இருக்கு. ஏன் காவேரி இந்த இடத்துல இந்த மாதிரி பேசுனீங்க? உங்களுக்கு விஜயை பற்றி உங்களுக்கு தெரியலையா? அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஆனால் வந்து விஜய் வந்து இன்னைக்கு எபிசோடில் வந்து விஜய் காட்டவே இல்லை அப்படிங்கிறது தான். லைட்டாக நேற்று பாதி எபிசோட்லேயே வந்து கொஞ்சமாக ஒரு 2 டைலாக் மட்டும்தான் அவருக்கு இருந்தது. பேசிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறமா வந்து எஸ்எஸ் மியூசிக்கில் 4வது பார்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து விஜய் வந்து தூக்குறப்ப வந்து காவேரி தூக்க சொல்லுவாங்க. தூக்கும்போது அவர் ஜாலியாக ஒரு விஷயம் வந்து செம்மையாக வந்து பேசிகிட்டு இருப்பார். அதையே கமெண்ட்ஸில் வந்து பயங்கரமாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி தெரியல. எல்லாத்தையுமே ஃபன்னாக எடுத்துக்கணும் அப்படிங்கிறது தான். அவர் நிறைய கேள்விகளுக்கு நிறைய கரெக்டாக தான் அவர் வந்து எல்லா இடத்துலையுமே போய் பேசிகிட்டு இருந்தார். தூக்குற அதாவது பேரையும் அவங்க பேரை தூக்கணும்னு சொல்லும்போது அவர் வந்து ஜாலியாக தான் பேசிகிட்டு இருந்தார். அதை நம்ம பெருசாக எடுத்துக்க வேணாம் அப்படிங்கிறது தான். அது ஏன் நீங்கள் இவ்வளோ இதாக பேசும் பொருள் ஆக்குறீங்க அப்படின்னு சொல்லி தெரில. இந்த சோசியல் மீடியாவிலேயே முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்தை ட்ரெண்ட் ஆக்கணும் அப்படின்னா நல்ல விஷயத்தையும் ஆக்குவாங்க, கெட்ட விஷயத்தையும் ஆக்குவாங்க அப்படிங்கிறது தான். நல்ல விஷயத்த நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிறத என்னை பொறுத்தளவு. கெட்டதை நம்ம வந்து அதை புறந்தள்ளி விட்டுட்டு நம்ம வேலையை பார்த்து போயிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான். அந்த வகையில் நம்ம வந்து எல்லாத்தையுமே பண்ணோம் அப்படின்னாலே நம்ம லைஃப்பில் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைப்பேன். பொதுவாகவே அதாவது ஒரு என்ன ஒரு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா, அதுக்கு என்ன காரணம் இருக்கும்? இப்போ ஒருத்தவங்க இது பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த இடத்துல பின்னாடி என்ன காரணம் இருக்கும்? அதை யோசித்தாலே நமக்கு இந்த பிரச்சனை வந்து நமக்கு பெருசாக தெரியாது அப்படிங்கிறது தான். அந்த அளவில் வந்து தான் நான் யோசிப்பேன். எதுவுமே டீப்பாக வந்து நான் போய் இது பண்ண மாட்டேன். அதாவது என்னோடய லைஃப்பில் நான் யோசிக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி என்ன அப்படிங்கிறது தான். நாளைக்கு நம்ம கையில் இல்லையே. நாளைக்கு நம்ம கையில் இல்லை. நாளைக்கு நடந்தால் தான் நம்மளால் நம்மளாம் இதெல்லாம் பண்ணோம், இதெல்லாம் நம்மளால் பண்ண முடிஞ்சது அப்படின்னு நம்ம யோசிக்க முடியும். நாளைக்கு என்ன, நாளை கழிச்சு என்ன பிளான் பண்ணி இந்த மாதிரியெல்லாம் யோசிக்கிற ஆள் நான் இல்லை. ஆனால் வந்து எல்லாத்தையுமே நான் வந்து பெரிய விஷயமாகவே எடுத்துக்க மாட்டேன். சாதாரணமாக கடந்து போயிட்டே இருப்பேன். யார் என்னை திட்டுனா கூட, ஏதாவது சொன்னால் கூட அதை வந்து நான் வந்து ஏன் திட்டினாங்க, எதுக்கு திட்டினாங்க அப்படின்னு யோசிக்க மாட்டேன். அவங்க பார்த்த பார்வையும் தப்பாக இருந்திருக்கு அவங்களுக்கு, அதனால் நம்மளை திட்டுறாங்க அப்படின்னு தான் நான் யோசிப்பேன். எப்போயுமே வீட்டிலேனாலும் சரி, எப்போயுமே சரி, என்னை ஏன் திட்டினேன், நான் வந்து என்னை ஏன் இப்படி பண்ணேன், நான் அப்படி போய் மல்லு கட்ட மாட்டேன். ஏன் அப்படின்னா, அவங்களுக்கு தோணியிருக்கு. இப்போ எனக்கே வந்து வீட்லேயோ வெளியிலேயோ யாராவது ரோட்டில் நடந்து போயிட்டுருக்காங்க அப்படின்னா நான் வந்து அதவே வந்து அவங்க வேலையை அவங்க பார்க்குறாங்க, நம்ம வேலையை நம்ம பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி நான் போவேன். அந்த மாதிரி விஜய் வந்து இன்றைக்கி எஸ்எஸ் மியூசிக்கில் வந்து அவர் சாதாரணமாக தான் பேசினார். அதையும் நம்ம சாதாரணமாக எடுத்துக்கலாம். அது என்டர்டெயின்மெண்ட் ஷோ தானே. என்டர்டெயின்மெண்ட்டாகவே எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். எல்லாத்தையுமே நம்ம வந்து சீரியஸாக பார்க்கக்கூடாது. அவங்களும் நடிக்கிறாங்க அப்படிங்கிறது தான். அவங்க ரியலாக எதுவும் பேசலையே. எல்லாமே விஜய்ன்னு தானே சொல்லி பேசிகிட்டு இருந்தார். காவேரின்னு தானே பேசிகிட்டு இருந்தாங்க. நம்ம எதுக்கு அவரை திட்டணும் அப்படிங்கிறது இருக்குது. எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூலே பார்க்கவே கூடாது. பொதுவாகவே யாராக இருந்தாலும் நம்ம வந்து அதை கடந்து தான் போகணும். அதை சாதாரணமாக எடுத்துக்கணும். இப்போ ஒரு சீரியல் பார்க்குறோம் அப்படின்னா, அந்த சீரியல் கதைன்னு நினச்சிட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னாலே அது வந்து நமக்கு கரெக்டாக நடக்கும் அப்படிங்கிறது தான். அந்த மாதிரி தான் கொண்டு போகணும். ஆனால் எல்லா 4 பார்ட் ரிலீஸ் பண்ணாங்க. அது எஸ்எஸ் மியூசிக்கில் எல்லாமே சூப்பராக இருந்தது. இதுவும் நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. அப்படி தான் அடுத்து வர்ற ஷோவும் நல்லா தான் அடுத்து இன்னும் இருக்குதுல்ல டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்கு, அதுவும் நல்லாயிருக்கும். சீரியலும் செம்மையாக பண்ணுறாங்க. கொடுக்குற டைலாக் தானே பேசுவாங்க. அப்படி தான் நம்ம யோசிக்கணும். அந்த மாதிரி பண்ணுறாங்க விஜய், காவேரி 2 பேருமே நல்லாயிருக்கு. அவங்க எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணுறோம். நம்ம கண்டிப்பாக இப்போயும் சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதான். சுவாமியாக இருந்து அவர் வந்து எல்லாமே சுவாமியாக இருக்கிற நல்ல பர்சன் அப்படி தான் நான் சொல்வேன். நல்ல குட் பர்சன், நல்ல பையன் அப்படிங்கிறதான். எல்லாமே வந்து
நமக்கு பிடிச்சிருக்கு. விஜயோடது, காவேரியோடது சூப்பராக இருக்குது அப்படிங்கிறதான். சீரியல் அடுத்தடுத்து எந்த மாதிரி கொண்டு போவாங்க அப்படிங்கிறதுக்கு நம்ம ரைட்டரும் சரி, நம்ம டைரக்டரும் சரி கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு ரிவீல் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதனால் வந்து அடுத்தடுத்து நல்லா ஜாலியாக தான் போகும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். கண்டிப்பாக அந்த மாதிரி தான் நடக்கும். சீரியலாக அது டிவி ஷோஸ் அப்படின்னாலே வந்து அது வந்து என்டர்டெயின்மெண்ட் தான். அப்படி தான் பார்க்கணும். அது எதுக்கு டீப்பாக போய் நம்ம பார்க்க வேண்டியதில்லை. நம்ம பொழுதுபோக்குக்கு நம்ம பார்க்கணும். அந்த மாதிரி தான் நான் பார்ப்பேன். எந்த ஒரு சீரியலாக இருந்தாலும் சரி, படமாக இருந்தாலும் சரி, நான் வந்து அதை ஜாலியாக எடுத்துகிட்டு தான் இருப்பேன். இப்போ பயங்கரமாக ஃபைட் சீனு, பயங்கரமாக அழுகு சீனு நடக்குது அப்படின்னு நான் சிரிச்சுட்டு இருப்பேன். அந்த மாதிரி நான் வந்து ஹேப்பியான பர்சன். அதனால் வந்து நான் வந்து எதையுமே சீரியஸாக எடுத்துக்க மாட்டேன். சீரியஸாக அப்படின்னா எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. எல்லாத்தையுமே இப்போ திங்க் பண்ண மாட்டேன் நான். நடக்கிறது நடக்கட்டும். போய்க்கிட்டே இருப்போம் நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு. நடந்துக்கிட்டே இருக்கணும். அந்த இடத்துல நின்றுட்டு இருந்தால் தானே அந்த பிரச்சனை. ஒரு இடத்துல நிற்கிறோன்னா அந்த இடத்துல நமக்கு வந்து கால் வலிக்கும் நின்றுக்கிட்டே இருந்தோன்னா. நடந்தோன்னா வலிக்காது. அப்படி யோசிப்பேன் நான். அது மாதிரி எல்லாத்தையுமே ஈஸியாக எடுத்துக்கோங்க, பாசிட்டிவாக எடுத்துக்கோங்க. எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் அப்படிங்கிறது தான் என்னோடய சைட்லேருந்து நான் சொல்ல வரேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி சொல்லுங்கள்.